அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு கூடிய விரைவில் அதிசார பயிற்சி பெற்று உச்சம் பெறும் குரு பகவானால் சிம்மராசினியர்களுக்கு தருணங்கள்ல திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இத்தருணங்கள்ல கடகத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல சிம்ம ராசியில் செவ்வாயும், சிம்மராசியில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கன்னிராசியில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வு குருவினுடைய உச்ச பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு குரு கூடிய விரைவில் அதிசார கதியில் செல்கிறாருங்க. அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றிருந்த திருமண வயதை அடைந்த பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய கல்யாண வாய்ப்பு கைகூட இருக்குது. சிம்ம ராசியை சேர்ந்த மணமக்கள் பல வருடங்களாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. பெற்றோருடைய மணி விழாக்கள், பவள விழாக்கள் சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க. அதற்கான வழி பிறக்குங்க. அதே போல் பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் ஆர்வம் அதிகரிக்குங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குருவினுடைய பார்வைக்கு அதிக பலன் உண்டு. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூட இருக்குதுங்க. கடமையில் இருந்த தோய்வு அகலக்கூடி ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல தாய் வழி ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. பிறரை சந்தேகிப்பவர்கள் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு நேரமாக அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க. குறிப்பாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம், துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நிறுவன மாற்றம், துறை மாற்றம் ஆகியவை நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது பாக பிரிவினை சம்பந்தமாகவோ எடுத்து வந்த முயற்சிகளுக்கு சுமூகமான ஒரு முடிவும் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் கேதுவும் சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க. உணவில் கட்டுப்பாடு மிக மிக நல்லது. குடும்பத்தில் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை என்பது திருப்திகரமாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. அதனால் பண விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்கும். வீண் வரையங்கள்ல இருந்து விடுபட சுப செலவுகள் செய்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்துல நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வெற்றி செய்திகள் வீடு தேடி வருங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. அவர்களோடு ஏற்பட்ட பனிப்போர் அகலும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்று பற்றி சிந்திப்பீங்க. அதிக மூலதனம் போடுவதற்காக கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க இருக்கு. விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குதுங்க. வீடு வாங்கும் யோகம் அல்லது இடம் வாங்கும் யோகம் உண்டு. உடல் நலன் சீராக மாற்று மருத்துவம்
விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளால் நன்மைகள் உண்டு. அதே போல கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கை பணத்தை கவனமாக செலவு செய்வது அவசியம். அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குங்க. சுப செலவு அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. சிம்மராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஆதித்ய பிரபு வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது. சிம்மராசினியர்களுக்கு